So now we are starting reading. The reading அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா Thoreau is actually giving the importance of the choice of observations, choice of essential students and observation. சுருக்கமாக நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, வளவலன்னு வேண்டாம், சுருக்கமாக மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. It talks about one, students. Second, it talks about the observation. அது என்ன சார் அப்சர்வேஷன்? அந்த அப்சர்வேஷனை என்ன சொல்கிறேன்னா, he calls the observation of observers. The observers, எதோடைய அப்சர்வர்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாரு, எவ்ரி ஒன் அப்சர்வ்ஸ் நேச்சர் அண்ட் டெஸ்டினி. இதுதான் சார் உண்மை. பிறக்கக்கூடிய மனிதன் ஒவ்வொருத்தவனும் இறக்கின்றான். அதற்கு இடையில் ஒவ்வொருத்தனுக்கும் எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் பிகினிங் டு டாக். எஸ், இட் டாக்ஸ் அபவுட் த சீரியஸ் ரீடிங் தேன் அண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா போதாது. அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரீடிங் என்பது யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் டாக்ஸ் அபவுட் சீரியஸ் ரீடிங். வாட் இஸ் இஸ் சீரியஸ் ரீடிங்? ஏன்னா இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். சீரியஸ் ரீடிங் இஸ் அதர் தென் யூனிவர்சிட்டி. அதர் தேன், இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அதர் தேன் சொல்லோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோர் தென் யூனிவர்சிட்டி. மோர் தென் யூனிவர்சிட்டி, வாழ்க்கை கல்வி என்று கூட சொல்லலாம். யூனிவர்சிட்டி ரீடிங் என்று அவர் சொல்கிறார். இதுதான் அவர் இந்த சாப்டரில் அதிகமாக சொல்கிறார். அப்போ ஒரு அர்த்தம் சொல்கிறார், இவரே சொல்கிறார் நேரடியாக. ஐ கீப், இந்த வேர்டு தான் ஒரு முக்கியமான வேர்டு இதில். ஐ கீப் ஹோமர்ஸ். சார் ஹோமர் என்ன சார் நான் சொல்ல முடியுமா? வெரி குட், வெரி குட். ஹோமர்ஸ் இலியட், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் அன் அட்வான்டேஜ் இன் த புக், அவ்வளோதான். ஐ ஹாவ் இன்டாக்சிகேஷன் எ சிங்கிள் கிளாஸ் ஆஃப் ஒயின். ஐ ஹாவ் த ப்ளஷர், ஐ ஹாவ் த டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் த ரீடிங் இன் ஃபியூச்சர் இஸ் நெசசரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ இட் டாக்ஸ் அபவுட் த ஹோமர். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த அச்சிலஸ். இப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த க்ரீக் ஃபிலாசபர்ஸ், க்ரீக் ஸ்டோரி ரைட்டர்ஸ், எல்லாமே சொல்கிறோம். எல்லா ஹீரோஸை பற்றி பேசுகிறோம். we just talk about the enquiries of many peoples. இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it just wants to make book reading as a culture. சொல்கிற வார்த்தை தான். புக் ரீடிங் என்ன பண்ணணும், ஒரு கல்ச்சராக பார்க்குறாரு. it likes to read as a culture. அப்போ அந்த கல்ச்சரை மாற்றினா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை தான். கல்ச்சரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? can anybody just say for me? we have to form circulating library அப்படின்னு சொல்கிறார். we want to form circulating library அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா சார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, யூனிவர்சிட்டியில் மட்டும் படித்தா போதாது, ஒவ்வொரு மனிதனுமே என்ன பண்ணணும், அந்த யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே வந்து நேச்சரோட ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். யூ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் நேச்சர், யூ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் நேச்சர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி சார் நேச்சர்கிட்ட ரீட் பண்ண முடியும்? க்ரீக் இருக்குது, லாட்டின் இருக்குது, இந்த டங்க் இருக்குது, மிடில் ஏஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரோமன்ஸை பற்றி பேசுகிறோம், ஜெர்மன்ஸை பற்றி பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். அடுத்து ஈவன் டாக்ஸ் அபவுட் அலெக்சாண்டர். நோ ஒண்டர் தட் அலெக்சாண்டர் கேரிட் த இலியட். பாருங்கள், அலெக்சாண்டர் போகும்போது அலெக்சாண்டர் பாருங்கள், அலெக்சாண்டர் அவர் வார்க்கு போனார் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் பார்த்தீங்கன்னா, ஹீ கேரிட் இலியட், ஹீ கேரிட் அச்சிலஸ். என்ன காரணம்னா, ரீடிங் மேக்கத் த மேன். பேகனுடைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடிங் மேக்கத் த மேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள். தேவர் கேரிங் வாட், தேவர் கேரிங் பைபிள். ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பைபிள். அடுத்து தேவர் கேரிங் 9000 டெய்ல்ஸ். அவர் சொன்னார் பாருங்கள், வேறு எதெல்லாம் கேரி பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்று இலியட், பைபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா it talks about they were carrying 9,000 tails.
9,000 tales. நிறைய கதைகள், அரபு கதைகள், அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா they are just carrying many tales. இதெல்லாம் எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ரீடர்ஸ். சரி, இது மட்டும்தான் ரீட் பண்ணாங்களா? இல்லை, இந்த புக்ஸு வந்து ஒரு பெரிய ட்ரெஷர் வெல்த் அப்படின்னு சொன்னார். புக்ஸ் ஆர் த ட்ரெஷர் வெல்த். அதை ரீடிங் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போ தான் யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த வேதாஸ். சரி, இது மட்டும் படித்தா போதுமா சார்? இல்லை, அடுத்து யூ ஹாவ் டு கேரி த வேதாஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். வேதாஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஜென். ஓகேவா? ஜென் டாவிஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு புக் இது. அடுத்து யூ வாஸ் டாக்கிங் அபவுட் டான்டேஸ். டான்டேஸுடைய புக் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் யூ வாஸ் டாக்கிங் அபவுட் ஷேக்ஸ்பியருடைய புக் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே ரீடிங்க்கு ஓகே. பட் இதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரீட் த டாப் திங் அப்படின்னு சொல்கிறார். என்ன சார் டாப் திங் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி இன்டலெக்சுவல். என்ன பண்ணணும்? இன்டலெக்சுவலாக நீங்கள் நிறையா விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடறார். ஓகே, டன். ஓகே, அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் த 9,000 டைல்ஸ். இது எதை பற்றினு யாராவது சொல்ல முடியுமா? சார், இது ஒரு கொஷினாக கேட்கலாம் சார். இதுக்கு பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் அபவுட் ஜிபுலன் அண்ட் செர்போனியா. இதுதான் சார். எல்லாமே பழைய க்ரீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீக்கிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கதைகள். இது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, இந்த கதைகள் பூராமே பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த லவ் ஆஃப் சிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ரைட்டு. பெஸ்ட் புக்ஸ் ஆர் நாட் ரெட் ஈவன் பை தோஸ் ஹூ ஆர் கால்டு குட் ரீடர்ஸ். சார், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெஸ்ட்டு ரீடர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணலை, இதை ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெஸ்ட்டு புக்ஸை ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இஸ் ஜஸ்ட் சேயிங். சரி, அப்போ யார் சார் ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற, நேச்சர் இஸ் ரீடிங் எவ்ரி திங். சொல்கிற வார்த்தை பாருங்களேன், நேச்சர் ரீட்ஸ் எவ்ரி திங். பெஸ்ட் புக்ஸ் ஆர் நாட் ரெட் ஈவன் பை தோஸ் ஹூ ஆர் கால்டு குட் ரீடர்ஸ். நோட் பண்ணிங்க. பெஸ்ட் புக்ஸ் ஆர் நாட் read even by those who are called good readers. இது தோரோடைய வேர்ட்ஸ் சார். இதான் ரீடிங்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய ரீடர்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க, அவனால் ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இஸ் கிவிங் அன் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. எப்பேற்பட்டவன் போனாலும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனால் என்ன பண்ணுவான்? படிச்சுடுவான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மேக்ஸ் குட் ரீடர்ஸ். குட் ரீடர்ஸ். தட்ஸ் ஆல். இதான் சார் பார்க்குறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் இக்னரன்ஸ். ஒருத்தங்க ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்னென்னா, இட் இஸ் எ கல்ஃப் ஆஃப் இக்னோரன்ஸ். அட என்னத்தடா படிச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கையை லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னான்னா அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ ஹேஸ் கல்ஃப் ஆஃப் இக்னோரன்ஸ். அப்போ இதை வெளியே எப்படி கொண்டு வரேன்னா, இட் இஸ் நெசசரி டு கம் அவுட் ஆஃப் திஸ். அப்போ இங்கே இவர் எந்த கண்ட்ரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னா, அகெயின் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் நியூ இங்கிலாந்து. இங்கே எதை பற்றி ரெஃபர் பண்ணுறாரு? இங்கே நியூ இங்கிலாண்டை பற்றி ரெஃபர் பண்ணுறாரு. படிக்கிறதுக்கு எதை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நியூ இங்கிலாண்டை பற்றி ரெஃபர் பண்ணுறாரு. ஓகே, டன். நெக்ஸ்ட், இந்த நியூ இங்கிலாந்து தான் சார் அடிக்கடி வரும். அதனால் இந்த கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ரீடிங் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி வாண்ட் டு என்டர் இன்டு த நெக்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், சவுண்ட்ஸ். இது நதிங் பட் சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். த சவுண்ட்ஸ் மஸ்ட் பி ஆக்சுவலி சீன் கேர்ஃபுல்லி. சார், அந்த கிளாஸில் இருக்கேன், முடிச்சுட்டு வருவா.
இப்போ வந்து நம்ம சவுண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் அந்த வால்டனில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த மோர் கிளாசிக்கல் திங்ஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சவுண்ட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வரும்போது சவுண்டு வரும் தலையில் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், அந்த சவுண்டை நோக்கி வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லுவான். சில பேர் இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் பூரா எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் காடுகளில் உள்ள சவுண்டை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூத்தோடைய சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிலாசபி பேச ஆரம்பிப்பார். அந்த ஃபிலாசபி தான் எல்லாமே இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேலா? ஸோ இந்த சவுண்டு அப்படின்னு சொல்கிறது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேலா? ரைட்டு, ஜஸ்ட் அ மினிட். ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சவுண்ட்ஸ். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சவுண்ட். 4வது டாபிக் பார்த்திங்கன்னா இஸ் அ சவுண்ட். இந்த சவுண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா த தோரோ இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த சன். சார் சூரியனை அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே எந்திரிச்சு அப்படியே ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் ஓடுது, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் ஓடுது. நம்மளாம் ஒரு கணக்கில் வச்சுக்குவோம் பேச்சுக்கு. அந்த சன் ஏதாவது சவுண்டு போடுதா சார்? இல்லை அந்த சவுண்டு நமக்கு எதாவது கேட்குதா சார்? நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு பஸ்ஸு போகுது வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, சவுண்டு எப்படி சார் இருக்குது? ஒரு கார் போகுது, ஏரோப்ளைன் போகுது, ரெயின் போகுது, எல்லாமே போகுது, ரயில் ரோடு எல்லாமே போகுது. சவுண்டு கேட்குதா கேட்கலையா? சரி, சூரியன் போகுது, எர்த்து போகுது. அப்போ ஒரு சாதாரண பஸ்ஸுக்கே இவ்வளோ சவுண்டாக இருந்தால் எர்த்து பாருங்கள் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு மீள் வட்டத்தில் 365 நாளில் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அது சவுண்டு யாராவது கேட்டுக்கலாம் சார் நீங்கள்? சார் எப்படி சார் இருக்கும் சவுண்டு? சார் நினச்சி பாருங்கள், அது சவுண்டு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லை நீங்கள் நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? நம்ம பேசும்போதே ஒரு பேண்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு மூச்சு வாங்குற, இதுவே ஒரு சவுண்டு தான். உண்மைங்களா? சாதாரண மனுஷன்கிட்ட சவுண்ட் இருக்குது, ஒரு பறவைகிட்ட சவுண்ட் இருக்குது. நேச்சர்கிட்ட எங்கேயாவது சவுண்ட் இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்ச நேச்சரில் பார்த்தீங்கன்னா நதி ஓடுது பார்த்தீங்களா, அந்த நதிக்கு மட்டும்தான், கடலறையில் மட்டும்தான் we are able to hear the sound. அப்போ அந்த சவுண்டு வந்து என்கரேஜ் த லீடர்ஸ். அப்போ தான் சொல்லுவார், த மார்னிங் கார்ஸ் வித் த சேம் ஃபீலிங் தட் ஐ டூ ரைசிங் ஆன் த சன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் சேயிங். ஓகேங்களா? ரைட். இது மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாருன்னா தோரோ வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் அ டிரான்சென்டலிஸ்ட். பயங்கரமான நேம் சார். டிரான்சென்டலிஸ்ட்ங்கிறது வந்து வி cannot just வாட் வி கால் டக்குன்னு கொண்டு வந்துட முடியாது, நேமை வந்து கொண்டு வந்துட முடியாது. இந்த டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம் அந்த நேச்சுரல் சரௌண்டிங்கை பற்றி தெரிஞ்ச ஒருத்தனால தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கிளியராக கொண்டு வர சார். இதான் நம்ம வந்து வால்டன்ட்ட இந்த புக்கை பார்க்க வேண்டியது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த வால்டன் இவர் எழுதுனதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான ஒரு வாயேஜ் டு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கவரி நடந்துச்சு. இதில் வந்து நிறைய சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் உள்ள சட்டையரை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் உள்ள செல்ஃப் ரிலையன்ஸ், ஒரு மேனுவலாக ஒரு மனிதனை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த ஒர்க்கை தான் சார் கொண்டு வந்தாங்க. த ஒர்க் இஸ் அ பார்ட் பர்சனல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரு பார்ட் டிக்ளரேஷன் என்று கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம் சார். இந்த வால்டன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். The Walton is based with this United States of America அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்ல முடியும். இந்த வால்டனுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு. No one can compare this work. The work has its own. பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்த அதுவே அந்த வால்டன் வந்து பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் அந்த சோ கால்டு
ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆக்சுவலி எக்ஸ்பிளைன். அதில் இன்ட்ரோ யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு வேர்டு இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்தது. டு தோரோ ஃப்ரீடம் மென்ட் எஸ்கேப் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் பெட்டி அப்படின்னு சொல்லுவார். தோரோவுக்கு ஃப்ரீடம்னா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தோரோ வந்து லிபரேட்டர் என்று சொல்லுவார்கள். ஸோ தோரோவுக்கு ஒரு நேம் இருக்குது சார், இஸ் கால்ட் அஸ் லிபரேட்டர். இப்படி கூட நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வி கால் தோரோ த லிபரேட்டர். நோட் பண்ணிக்க, LIB. இந்த லிபரேட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. லிபரேட்டர் அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் கிடையாது, அது வந்து தோரோ. தோரோவுடைய ஒரு நேம், அனதர் நேம். நம்மளாம் புனை பேர்னு சொல்லுவோம்ல, சொல்லுவோம் லிபரேட்டர். ஏன்னா நேச்சரை பற்றி அவ்வளோ பெஸ்ட்டாக சொல்லுவார். அவரோட சஜஷனே என்ன தெரியுங்களா? எஸ்கேப் அப்படிங்கிறது தான் அவருடையது, ஒரு எமான்சிபேஷன். அந்த எஸ்கேப் எங்கே இருக்கணும்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், மென்டலாக இருக்கணும், மாரலாக இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பேஜஸ் ஆஃப் வால்டன் யாராவது நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பவர் இருக்கும். இந்த கரண்ட்ஸ் ஆஃப் பவர்ஸை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டிஆர்பியில் நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க, டிஆர்பியில் நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க, இது மட்டும்தான் நம்ம வந்து வால்டனில் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் சீயிங் வால்டன், அப்படியா, ரைட்டு, சிம்பிளாக கேட்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்பாங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. சார் வால்டன் எங்கே பிறந்தார்? சார் வால்டன் வந்து கன்கார்டில் பிறந்தார், மஸ்கட்டாஸில் பிறந்தார். எப்போ பிறந்தாருன்னா 1817 பிறந்தார். ஆனால் அடுத்த கேள்வி ஒரு டவுட் வரும், சார் என்ன பிறந்த தேதி சொல்லுங்கள் சார். ஜூலை 12. அப்போ அவருடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குறும்புகார ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து இஸ் அ ஃப்ரெஞ்ச் மேன், கிராண்ட் மதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் உமன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெட்டு, அந்த ரேஷனல் ட்ரெட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செல்ஃபை அந்த ரிலையன்ஸில் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கும் போது யூ வில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், ஒரு ஸ்காட்டிஷ், அவங்களுடைய லயபிலிட்டிஸ் எப்படி இருக்கும். அவர் எழுதின எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க, லெட் பென்சில் என்று சொல்லுவார்கள். லெட் பென்சில் ரைட்டிங் என்று சொல்லுவார்கள். தோரோடைய ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா லெட் பென்சில் ரைட்டிங்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து எந்த ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். அவர் எங்கே படித்தார்னா ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி. அப்போ வந்து ஒரு ரிச்சான ஒரு திங்கிங் அவர்கிட்ட இருக்கும். அந்த ரிச் திங்கிங்கை பற்றி நிறைய சொல்லுவாங்க, லைஃப்பை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர, வால்டன் பாண்ட்டை பற்றி அவர் கொண்டு வருவார். அதை என்ன சொல்லுவாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஆன் த ஷோர் ஆஃப் வால்டன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு நேம் இருக்குது. சார் எந்த இயர்ஸ் அதை கொண்டு வர்றார் வால்டன் சொல்ல முடியுமா? சார் 1850. 1850-யா? 53 ஐ திங்க் சார். இப்போ நான் ஒரு ஆப்ஷன் தரேன், 45 தரேன். ஆர் யூ ரைட்? நோ சார். 1849 ஒரு ஆப்ஷன் தரேன். ஆம் ஐ ரைட்? என்ன சார் நீங்கள் பாட்டில் கேட்டுக்கிட்டே போகிறீங்க பாருங்கள். நீங்கள் 1850 சொன்னீங்க, நான் 45 சொல்லியிருக்கேன், 49 சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்களேன், நம்ம எதுவுமே கேட்கல. நான் உள்ள மேட்ரு கண்டென்ட் கேட்கல, நான் எதுவுமே கேட்கல. நான் கேட்ட ஒன்றே ஒன்று தான், வால்டன் வாஸ் பப்ளிஷ்ட். 1845 தான் சார். சரி, ஆர் யூ ரைட்? எஸ் சார். ஒன்றும் இல்லை, 50 something சார், 50 something only. சரி பரவாயில்ல, ஒன்று கொஞ்ச நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் தொடரட்டும். அவர் சொன்ன வேர்டை நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த வேர்டை மட்டும் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். ஆப்ஷன் வச்சுக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் சேர்த்துக்கோமா? 1853 ஒன்று சேர்த்துக்கோமா சார், இல்லை 52வா? ஆப்ஷனுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ஆன்சர் சொல்கிறேன், ஆன்சர் சொல்லாமல் போக முடியாது. கொஞ்சம் இருங்க. இதில் ஒரு வேர்டு சொல்கிறாரு, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ ஹெர்மிட்டேஜ். சார் நோட் பண்ணிக்கோங்க சார், நோட்டில் எழுதிக்கோங்க, டேட் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இதை பார்த்துங்க, வால்டன் த பாண்ட். இது என்ன அப்படிங்கிற, இட் இஸ் அதாவது பில்ட் ஹிம்செல்ஃப் த அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹெர்மிட்டேஜ் ஆன் த ஷோர் ஆஃப்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த வால்டன் உடைய டேட்டு இது எழுதுக்கு சார் எதோட நம்ம ஒப்பிடுறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். சரியா? வால்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டை நம்ம சொல்லும் போது இந்த வால்டன் ஆக்சுவலி இது டேட் ஒன்றும் எனக்கு கரெக்டாக கன்ஃபர்மேஷன் ஆகலையே சார், சொல்லுங்கள். ஓகே சார், இந்த டேட்டை நம்ம கொஞ்சம் பின்னாடி வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் புக்கை பார்த்துருந்தீங்கன்னாவே யாரும் சொல்லியிருக்கலாம், பட் பரவாயில்ல. டெக்ஸ்ட் புக்கு கையில் வச்சுக்கிங்களா இல்லையா? சார் சொல்லுங்கள், வால்டனுடைய டேட் இருக்கா இல்லையா? 4th July 1853 சார். சார் 1854 பப்ளிஷ் பண்ணாங்க சார். ஓகே. 1845ல எழுத ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் சார். சரி, இந்த முடிவு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நிச்சயமாக பார்த்துக்கலாம். எழுத ஆரம்பிச்சு 45ல எழுத ஆரம்பிச்சு 47ல முடிச்சிருக்காரு நினைக்கிறேன் சார். ஓகே. 2 years 2 months சம்திங் அந்த மாதிரி வருது சார். ஓகே, டன், தேங்க்யூ. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. 1854 இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட். பின்னாடி மற்றதை பார்த்துக்கலாம். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1845ல என்ன பண்ண ஆரம்பிச்சார், எழுத ஆரம்பித்தார். இதை நம்ம அவரை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் இஸ் த லாங்கஸ்ட் சாப்டர். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு. இப்போ நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்டு பார்த்தீங்களா, இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சவுண்டு டாக்ஸ் வித், இந்த சவுண்டை டாக்ஸ் வித். என்ன சார் இந்த சவுண்ட்ஸ் டாக் வித் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொன்னோம்னா சவுண்டுன்னா என்ன சார்? வாட் இஸ் த எனர்ஜி பிஹைண்ட் இட்? சார் சொல்லுங்கள், சவுண்டுடைய எனர்ஜி என்ன? சார் சவுண்டோட எனர்ஜி என்ன சார்? சின்ன கேள்வி சார். சார், இட் இஸ் ஹேவிங் எ மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ். சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். இட் இஸ் ஹேவிங் எ மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல். சரிங்களா? இட் இஸ் ஹேவிங் எ மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ். சரி, இந்த மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கனெக்டட் வித் நேச்சர். நேச்சருடைய சவுண்டு தான் நம்ம இதில் பார்க்குறோம். சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்லிஸ்ட் அப்படின்னு சொல்ல விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பார்த்துக்கலாம். டன்னா? ரைட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க்கெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இந்த தோரோவுடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவருடைய கிரேவ் எங்கே இருக்குது, இது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா இதை பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம்னா தான் இல்லைனா பார்க்க மறந்துடுவோம். சார் இவரோட கிரேவ் எங்கே சார் இருக்குது? சார் எல்லாம் கொஷின்ஸ் சார் வேகமாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு நடத்தலை, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு உள்ளே இல்லாமல். சொல்லுங்கள். இஸ் கிரேவ் இஸ் இன் ஸ்லீப்பி ஹாலோ. சார் நோட் பண்ணிங்க சார். இவருடைய கிரேவ் எங்கே இருக்குன்னா ஸ்லீப்பி ஹாலோ, இருக்கிறது வந்து கன்கார்ட். சரியா? ஓகே, இதுதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வி மஸ்ட் பி ஜஸ்ட் சீயிங். இவர் வந்து எந்த ஒர்க்கை ரொம்ப நேசிச்சானா, ஹி வாஸ் லவ்விங் இந்தியன்ஸ் ஒர்க். இவர் வந்து இந்தியாவுடைய வேதாசம் வந்து ரொம்ப விரும்பினதாக நமக்கு வந்து தகவல் இருக்குது. அண்ட் ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் பாண்டேஜ். பாண்டேஜ்னால் ஸ்லேவரின்னு சொல்லுவோம். பாண்டேஜ்னா என்ன சார்? ஸ்லேவரி. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கத்தை நம்ம பார்க்கலாம். ரைட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவருடைய வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மேஜிக்கல் மெசேஜாக மனிதர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. மேஜிக்கல் மெசேஜாக போய் மனிதர்களுக்கு சேர்ந்துச்சு. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் த ஷோர் ஆஃப் வால்டன் பாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு பார்த்திங்களா, அங்கே வந்து ஒரு லேண்டை வந்து ரெண்ட்டுக்கு ஃப்ரீ பண்ணார். யார் ஃப்ரீயாக கொடுத்தாரு சொல்ல முடியுமா? எமர்சன் சார். வெரி குட். எமர்சன் கேவ் ஹிம் ஃப்ரீ. அப்போ அந்த எமர்சனை மறக்க முடியுமா நம்ம? எமர்சன், அவருடைய ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு. ஓகேங்களா?
இவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா தே ஆர் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம், தே கேவ் த லேண்ட் ஃப்ரீ. லேண்டு மட்டும்தான் சார் ஃப்ரீ. வீடு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? யார் வீடு கட்டினா? அந்த ஹவுஸை யார் பில்ட் பண்ணா? ஆமாம், த ஹவுஸ் வாஸ் பில்ட் பை ஹென்ரி தோரோ. ஓகேங்களா? ஹென்ரி தோரோவே நேரடியாக கட்டிக்கிட்டாரு. ரைட்டு. இ பில்ட் பை ஹிஸ் ஓன். த ஹெர்மிட்டேஜ், இந்த ஹெர்மிட்டேஜ் அப்படிங்கிறது தான் அந்த வீடு. இந்த ஹெர்மிட்டேஜ் தான் அந்த வீடு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஹெர்மிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ரைட். த ஹெர்மிட்டேஜ் அட் த காஸ்ட். அட் த காஸ்ட். இது எவ்வளோ காஸ்ட் சொல்ல முடியுமா? 28 ஷெல்லிஸ். சார் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை நீங்கள் டிஆர்பியில் கேட்கலாம். அந்த காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 28.12 சரியா? ரைட். அவ்வளோதான். ரைட்டு. இவர் எத்தனை நாள் அங்கே இருந்தார் சொல்ல முடியுமா? 2 years 2 months 2 days. ஒரு நிமிஷம். 2 years 2 months 2 days. ஓகே. ஸ்டேட் அட் வால்டன். சார் அவ்வளோதான் சார். இவ்வளோ தான் சார் முக்கியமானது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ரைட்டு. நேச்சரோட நேச்சராக இவர் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. சார் சொல்லுங்கள். 2 years 2 months 2 weeks சார். சாரி. 2 years 2 months 2 weeks and 2 days. ஓகே Only 2 days only, sir. சார் 2 days தான், வீக்ஸ் வராதுமா. அம்மா வீக்ஸ் வராது. சாரி, சொன்னதான் நீங்கள் கரெக்டு. 2 years 2 months 2 days. ரைட்டு. இவருடைய ஃபேமஸான லைன்ஸ் என்னென்னா நோ ட்ரூத், நோ ட்ரூத் வி திங்க். இவரோட ஃபேமஸான லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டு எமர்சனுடையது இதுதான். சாரி மன்னிக்கிறேன், தோரோவுடையது. நோ ட்ரூத் நோ வி திங்க். சரி, திஸ் இஸ் த திங் விச் யூ வாண்ட் ஆக்சுவலி சி. ரைட். இதுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்க வேண்டியது மற்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம இருக்குது. ஓகே, வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட்யூட். சவுண்டுக்கு அடுத்து என்னது? சாலிட்யூடு. இந்த சாலிட்யூடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிமை. இந்த தனிமை இல்லாமல் மனுஷனால் இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது சார். ஒரு உண்மையான மனசாட்சி எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனிமையில் தான் வேலை பார்க்கும். ஓகேங்களா? த சாலிட்யூட் இஸ் த மெயின் திங் விச் ஆக்சுவலி ஒர்க்ஸ். தோரோ ரிஃப்ளெக்ஸ் ஆன் ஃபீலிங் சாலிட்யூடு. இந்த சாலிட்யூடை பற்றி ரொம்ப கிளியராக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக தோரோ சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா இஸ் எஸ்கேபிசம். ஒன்று பார்த்தீங்கன்னா இது டாக்ஸ் அபவுட் எஸ்கேபிசம். இந்த எஸ்கேபிசத்தை யார் சொல்லுவார்னா ஜான் கீட்ஸ் சொல்லுவார். He reflects his new companion. அவன்கிட்ட இருக்கக்கூடிய நியூ கம்பெனியனை பற்றி சொல்லுவார். காசிப்பை பற்றி பேசுவார், ஃபைட்டை பற்றி பேசுவார், சின்ன சின்ன மிருகங்கள் போடுற ஃபைட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அந்த காசிப் எல்லாமே நமக்கு வந்து இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த வால்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் we are seeing about the solitude. இந்த சாலிட்யூடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் வந்து அந்த சாலிட்யூடை ரசிப்பான். எப்படி ரசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டு. ஸோ ஹேவ் எனிபடி பீன் இன் அ வெரி சாலிட்யூட் ஸ்டேட்? ஸோ தனிமையில் யாராவது இருந்திருக்கீங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் செல்ஃபோன் எதுவுமே இல்லாமல்? நோ சார். இல்லை, இன்றைக்கி வந்து நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா நம்மளால் சொல்லுவான் ஒரு வார்த்தை, சார் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது சார். ஒரு 3.5 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் சினிமா பார்க்கக்கூடிய இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா அதை செல்ஃபோனை பார்க்காம இருக்க முடியல. அது சினிமா அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? we are just looking into their things. சரி, ஓகே, டன். அடுத்து we just look into the next thing. சரி, இதில் என்ன சார் இருக்குது அப்படிங்கிறதுனா we want to go with the main thing. சரி, the main thing என்ன அப்படிங்கிறா இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? the points is actually dealing with
சம் ஆஃப் த மெயின் ஏரியாஸ் ஆஃப் வால்டன். இந்த வால்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு கொஷின் இருக்குது சார். இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கேட்குறாங்க. கொஷின்ஸை இதை தாண்டி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம கொஷின்ஸை பற்றி திருப்பி நம்ம பேசுகிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் சார் இதுக்கு முன்னாடி வால்டனில் கரெக்டான ஆன்சர் அடிச்சிங்க சார்? சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சரே வந்து ரைட்டாக இருக்கும், அது வேறு. இதுக்கு முன்னாடி சார் சொல்லுங்கள். சார் நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே. சார் யாரும் அட்டன் பண்ணல போல சார். ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கோம் இல்ல பண்ணல சொல்லுங்க. இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக அமைதி ஆகிட்டாங்கம்மா. ஏன்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நானும் அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை நம்ம அவங்க லெவலுக்கு போகலையான்னு எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதாவது நம்ம மெத்தடாலஜியை மாற்றணுமா என்னன்னு சொல்லி எனக்கே தெரியல. இல்லை நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் பத்தலையா, இல்லை நம்ம வந்து வெளியே போகிறோமான்னு தெரில. ஓகே, நான் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன் சார். சரிங்களா? நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்கன்னா நான் ரெடி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விசிட்டர். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட்யூடில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர். இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி மஸ்ட் பி ஜஸ்ட் சீயிங் அபவுட் சாலிட்யூடில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த கிரேட் மெமரி. அமைதியில் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரேட் மெமரி, இதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அண்ட் ஹி டாக்ஸ் அபவுட் த சொசைட்டி. சொசைட்டியில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி டாக்ஸ் அபவுட் டூ மெயின் திங். ஒன் இஸ் ஃபைட்ஸ், சண்டை போடுறது. ஒன்று வந்து காசிப், பொழுது போகாமல் காசிப் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான ரூமர்ஸை வந்து கிளப்பி விடுறது. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள் விசிட்டர்ஸ். ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் த விசிட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரே ஒரு கேள்வி, ஃப்ரெஞ்ச். இதுதான் ஃப்ரெஞ்ச் கெனடியன். ஹூ இஸ் திஸ் ஃப்ரெஞ்ச் கெனடியன்? அவர் ஒரு உட்ஸ்மேன் சார். உட்ஸ்மேன். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? உட்கட்டர். ஓகே, உட்கட்டர். வேற ஓகேம்மா, இது மட்டும் போதும். நாட் எஜுகேட்டட். வெரி குட். இந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ரைட். He is an uneducated man. He is a woodsman. அவரோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா his name is ஆக்ஸா தெர்லின். இதுதான் அவருடைய நேம். அந்த ஃப்ரெஞ்ச் கெனடியனுடைய நேம் வந்து இதுதான். இந்த கெனடியனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஒன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய போயத்தில் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? ரைட், நம்ம அப்புறம் பின்னாடி பேசுவோம். சரி, he compares. இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த விசிட்டரில் he compares this French Canadian to Walton Pond itself. பாருங்கள், அவனை இவர் வந்து பெருசாக சொல்கிறார், நான் 2 வருஷம் அங்கே இருந்தேன், 2 மாதம் இருந்தேன், 2 நாள் இருந்தேன். ஆனால் இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃப்ரெஞ்ச் கெனடியன் பார்ன் வுட்ஸ்மேன் அலிஸ், he was there itself. He is described as leading an animal life. இவருடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is leading a animal life. பாருங்கள், ஒரு அனிமல் எப்படி காட்டுக்குள்ளே இருக்கோ அது மாதிரி அவர் காட்டுக்குள்ளே இருக்கிறான். He reflects his women, children, they enjoy the pond more than the men. உண்மையான மனிதர்களை காட்டிலும் இவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பக்காவாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன விஷயம்னா
உலகத்தை எவ்வளோக்கெவ்வளோ தெரியாமல் இருக்கீங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ அறியாமல் உங்கள்கிட்ட இருக்கோ, அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொல்கிறார். அடுத்து ஹி டாக்ஸ் அபவுட் த பி பீன் ஃபீல்ட். இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். பீன் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த பீன் ஃபீல்ட் இன் சச் அ வே கம்பேர்ட் வித் த என்விரான்மெண்ட், சைட்ஸ், த சவுண்ட் ஆஃப் த நேச்சர். And he talks about the military regiments, and he talks about the earning, he talks about the cultivation of the crops. அடுத்து இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா $15 he spend for farming. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து இதை ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have to look into the things connected with திங்ஸ். என்ன பண்ணால் கனெக்டட் வித் திங்ஸ் எதோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃபோட கனெக்ட் பண்ணுறோம், நேச்சரோட கனெக்ட் பண்ணுறோம், ஒரு டிரான்செண்டலிசத்தோட கனெக்ட் பண்ணுறோம், மணியோட கனெக்ட் பண்ணுறோம். இதான் கடைசியான ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தீங்கன்னா, மணி, பணம் தான் வாழ்க்கை. அடுத்து பாருங்கள், வில்லேஜ். அது கொடுக்குற அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு சாப்டரில் பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த போல் டேக்ஸ். நோட் பண்ணிக்க, ஒரே வார்த்தை தான். இட் டாக்ஸ் அபவுட் த போல் டேக்ஸ். இந்த போல் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் the persons, or rather the men, women, children, they are sold. They are like the cattle at the door of the Senate house. தன்னோட தன்மானத்தை விற்று விட்டு அவங்க செனட் ஹவுஸ் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, முன்னாடி போயிட்டு இந்த போல் டேக்ஸை கட்டுறக்காக நிற்கிறாங்க. யாருக்கு பணம் கட்டுறோம் அப்படிங்கிறது தெரியாமே பணம் கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புரட்சிகரமான ஒரு கம்யூனிஸ்டான ஒரு கருத்தை ஒரு உள்ளே கொண்டு வர்றார். சரி, அடுத்து பாருங்கள், பாண்ட். பேஜ் நம்பர் 85. அந்த பாண்ட்டையும் பேக்கர் ஃபீல்டு யாராவது ரீட் பண்ண முடியுமா? கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சார் யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணலாமே சார், நான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். The bonds. Well, the bonds. In autumn, Thoreau discusses the countryside and writes down his observations about the geography of Walden Pond and its neighbors. Flint's Pond or Sandy Pond, White Pond and Goose Pond. Although Flint's is the largest, Thoreau's favorites are Walden and White Ponds, which he describes as lovelier than diamonds. Baker Farm. While on an afternoon ramble in the woods, Thoreau gets caught in a rainstorm and takes shelter in the dirty, dismal hut of John Field, a penniless but hard-working Irish farmhand, and his wife and children. Thoreau urges Field to live a simple but independent and fulfilling life in the woods, thereby freeing himself of employers and creditors. But the Irishman won't give up his aspirations of luxury and the quest for the American dream. Okay, sir. ஓகே, தேங்க்யூ. அமெரிக்கன் ட்ரீம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? வாட் இஸ் த அமெரிக்கன் ட்ரீம்? சார் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒரு ஒர்க்கு. மனித நேயத்தை பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து வில்லேஜ் என்ன சொல்லுவார்னா, ஐ ஸ்டேட் இன் மை டவுன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, மை டவுன். இந்த மை டவுன் அப்படின்னு சொல்கிறது எந்த ஊர் சார்? திஸ் இஸ் ஆக்சுவலி கன்கார்டு. அது எதை குறிக்குது? கண்காடை குறிக்கின்றது. இது வந்து ஒரு கொஷினாக கேட்கலாம், டிஆர்பியில் ஒரு கொஷினாக கேட்கலாம். அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைட் வில்லேஜ் இஸ் யூஸிங் த வேர்ட் பிரைட் வில்லேஜ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் லைட் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ சில நேரம் இரவில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் என்ன பண்ணுறாருன்னா டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த வில்லேஜ்னு சொல்லும் போது ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் எ சம்மர் டே. சார் நோட் பண்ணிங்க சார். ஹி டாக்ஸ் அபவுட் த சம்மர் டேஸ். சம்மர் டேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இஸ் டாக்கிங் அபவுட் எ காப்லர். இஸ் டாக்கிங் அபவுட் எ காப்லர். He talks about, ஓகேங்களா, he talks about a cobbler. இது நோட் பண்ணிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சை பற்றி பேசியிருப்பார். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா he did not pay the tax. இங்கே வந்து டேக்ஸ் அவர் கட்ட மாட்டுறாரு. அதனால் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுவாங்க. அப்புறம் எமர்சன் வந்து இவரை காப்பாற்றுவார். இது நம்ம அந்த கதை நமக்கு வேண்டாம். ஏன்னா பிகாஸ் இஸ் அ ரெவல்யூஷனரி. சரி, அடுத்து he talks about, ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா he talks about whom அப்படிங்கிறீங்கன்னா the Pope's Homer. நோட் பண்ணிங்க சார், இது ஒன்று மட்டும் நோட் பண்ணுங்க. he talks about Pope's Homers would soon get properly disturbed. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்வாங்க. ஒரு அடிக்கடி எதை பற்றி பேசுவார்னா ஹோமரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த ஹோமர் என்பவர் அங்கே இந்த டேக்ஸை பற்றி பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதை யார் மேற்கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா போப். இந்த போப் வேறு யாரும் இல்லை, அலெக்சாண்டர் போப். சரியா, ரைட்டு. ஃபைனலாக இந்த டேக்ஸை பற்றி சொல்லும் போது ஹி கம்ஸ் டு ஒரு பிரீதிங் லைனுக்கு வர்றாரு. ஒரு டிஆர்பியில் என்ன சொல்கிறதுமா, லவ் வர்ச்சியூ. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்களேன். அந்த பப்ளிக் அஃபேர்ஸை பற்றி சொல்லும் போது இவர் இந்த இதில் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா லவ் வர்ச்சு. மனித நேயத்தை நேசிங்க. அந்த பீப்புள் வில் பி வர்ச்சுவஸ். லவ் வர்ச்சு அண்ட் த பீப்புள் வில் பி வர்ச்சுவஸ். நோட் பண்ணிங்க சார். சார் இது வந்து டிஆர்பியில் கேட்கலாம் சார். இது நான் டீட்டெயில் தான், அதனால் கொஞ்சம் உள்ளே வந்து டீப்பாக போக மாட்டாங்க. பட் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்க சார். டீப்பாக நம்ம உள்ளதை கொடுத்து ஆகணும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எந்த பக்கத்தில் வேணாலும் நம்ம வந்து வரிசை பார்க்கணும். அடுத்த வர்ச்சூஸ் ஆஃப் அ சுப்பீரியர் மேன் ஆர் லைக் த விண்ட். நோட் பண்ணிக்க சார். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் கம்பேர்ட் டு விண்ட். சார் நோட் பண்ணிக்க. ஓகே, த வர்ச்சு மேன் ஆஃப் அ காமன் மேன் ஆர் லைக் கிராஸ். சார் நோட் பண்ணிக்கிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சரியா, ரைட்டு. இந்த வர்ச்சு வந்து நம்ம சொல்லலாம். இதை ஒரு இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. virtues of a superior. Like a wind. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இது the virtue of a common man. பாருங்கள், அடுத்து என்ன மேனு, common man or like a grass. ஓகேங்களா, ரைட்டு. அப்போ த கிராஸ் when the wind passes over it it bends. இந்த விண்டு போகும்போது இந்த சுப்பீரியர் மேன் அப்படியே அந்த காமன் மேனை தள்ளும் போது இந்த கேஸ் என்ன ஆகும், கிராஸ் வந்து இட் பென்ஸ். இதுதான் சார் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இவர் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வி கம் அக்ராஸ் த பாண்ட். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ்லாம் கூட நமக்கு வந்து ரொம்ப நார்மல் சார், பெருசாக பார்த்து தேவையில்லை. சரி, ஸோ இந்த பாண்ட் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாண்ட் இஸ் ஆக்சுவலி டிஸ்கிரைபிங் அபவுட் தி சீனரி ஆஃப் வால்டன். இதுதான் சார் முக்கியமானது. இட் டாக்ஸ் அபவுட் த சீனரி ஆஃப் வால்டன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சீனரி ஆஃப் வால்டன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இட் லீவ்ஸ் ஆன் த ஷோர். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தோரோ இருக்கார் பார்த்தீங்களா, தோரோ ரசிச்சிருக்கார். ஹென்ரி டேவிட் தோரோ ஹேஸ் லவ்ட் இட். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் இன்டர்கோர்ஸ் வாஸ் தஸ் altogether and one unbroken harmony, from more pleasuring to remember that it was carried on by my speech. அது இயற்கையுடன் கட்டி அணைக்கக்கூடிய தருணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற டேட்டிங்கை பற்றி எவ்வளோ ஹாப்பியாக நம்ம சொல்கிறோமோ அதை காட்டிலும் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இந்த தோரோ வந்து சொல்கிறார்.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா இஸ் டாக்கிங் அபவுட் சம் ஆஃப் த ரெஃபரன்சஸ். இதை பற்றி சொல்லும் போது he was talking about ஹக்கிள்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. த எட்டர்னல் ஜஸ்டிக் ரிஜைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பாண்ட்ஸை பற்றி பேசும்போது இட் டாக்ஸ் அபவுட் த சொசைட்டி காசிப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். த வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது he was just talking about the sun was setting and my superior of huckleberries and blueberries. நோட் பண்ணிக்க சார், இந்த 2 நேம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இது மட்டும் பார்த்துக்குங்க, huckleberries and blueberries. huckleberries and blueberries. இவங்க 2 பேருமே எங்கே இருக்காங்கன்னா ஆன் ஃபேர் ஹேவன் ஹில். இதுதான் சார், ரொம்ப வளவளன்னு பேச வேண்டாம். laid up for the stores of several days. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது சொல்லுவாங்க இந்த ஃபேர் ஹேவனை பற்றி. அப்போ தான் அந்த இயற்கையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. he was talking about the flute. இதில் வந்து பார்த்தீங்கன்னா he talk about the flute. இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். he talks about the musical flute. எப்படி பசங்கள்லாம் பாடுவாங்கன்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு அவர் உட்காந்து பார்க்கும்போது அந்த மூணுலாம் அந்த பாண்டை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் யூ சீன் த டாக் சம்மர்ஸ் நைட்டு. ஏன்னா அவர் வந்து 2 வருஷம் அங்கே இருந்ததுனால அவர் சம்மரை பார்த்துருக்காரு, வின்டரை பார்த்துருக்காரு, எல்லாமே பார்த்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸை பார்த்துருக்காரு. இரவு நேரத்தில் அந்த மீன்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே ஜொலிக்குமா. யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஏர் லைக் ஸ்கை ராக்கெட்ஸ். அப்படியே அங்கே உள்ள நட்சத்திரங்கள்லாம் அப்படி ஸ்கை ராக்கெட்ஸ் மாதிரி கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லுவார். த நேச்சர் இஸ் நன் பட் த நேச்சர். அப்படி பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பார். அப்போ வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரே நேரத்தில் அவர் வந்து he caught 2 fishes. இது வந்து சார் 2 fishes in 1 hook. இதுதான் அவருடைய ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம். 2 fishes in 1 hook. இது வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த பாண்டில் வந்து எப்படி வந்து அந்த சின்ன சின்ன எப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது he makes an observation. அப்போ தான் வந்து இவர் இங்கே சொல்லுவார். ஒரு 1824 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஒரு காலத்தில் வந்து இந்த 1824 அப்புறம் இது வந்து 5 feet வந்து ரைஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். he talks about the இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். ஒரு 5 சென்டிமீட்டர் என்ன ஆயிடுச்சு, இது ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து சொல்லுவார். காரணம் என்னென்னா ஐஸ் மெல்ட் ஆகுது, வேகமாக மெல்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இவர் கொண்டு வருவார். ரைட். அண்ட் he talks about the pond. இந்த வால்டன் பாண்டில் he expected a dozen or 15 years. அப்படியே ஒரு கதை அப்படி சொல்லிகிட்டே வருவார். I have never known it அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் சொல்கிறார் எந்த பக்கத்தில் எந்த பாண்ட் இருக்குங்கிற போது இந்த பாண்ட்டை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது ஃப்ளிண்ட் பாண்ட். இது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார், நான் உள்ள மெட்டீரியல்லே இருக்குது. இந்த ஃப்ளின்ட்ஸ் பாண்டில் பாருங்கள், இட் இஸ் இன் விச் சைட்னா இட் இஸ் இன் ஈஸ்டர்ன் சைடு. இந்த வேர்டு அங்கே உள்ளே இருக்கா சார்? இல்லைனா ஈஸ்டர்ன் சைட், இல்லை ஈஸ்டர்ன் சைட், இல்லை ஈஸ்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 வார்த்தை சொல்லலாம். இது ஈஸ்டர்ன் சைடு இல்லைனா ஈஸ்ட் வேர்டு. இதில் எந்த வார்த்தை வேணாலும் நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். அடுத்து இந்த ஃப்ளிண்ட் பாண்ட். இந்த ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நோட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிண்ட்னு சொல்லக்கூடிய வார்த்தை R.L. ஸ்டீவன்சன் அவருடைய ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை பார்க்கலாம். ரைட், அப்புறம் பேசுவோம் மொத்தத்தை. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வால்டன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலர் இன்டர்மீடியட் பாண்ட்ஸ் வந்து இந்த வால்டனில் நம்ம பார்க்கலாம். அடுத்து கிரேட் ஹைட்ஸை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே வந்து 100 பாண்ட் இருக்குது. ஒரு அப்சர்வேஷன் கோஸ் ஆன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் ரொம்ப பெஸ்ட்டாக ஒன்று பார்க்கும்போது அங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்ட்டுடைய பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் பாயிண்ட். ஓகே, இட் இஸ் அ ஒயிட் பாயிண்ட். தட்ஸ் ஆல். இதை வந்து 2 ஃபால்ஸ்னே கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 2 ஃபால்ஸ்னு சொல்லலாம். ரைட். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், இந்த வால்டன் வேறு என்ன சார் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், இந்த நேம் இஃப் த நேம் வாஸ் நாட் டிரைவ் ஃப்ரம், அவராக வந்து ஒரு கேள்வி கேட்டுக்குவார். இதுக்கு ஏதாவது வேறு ஒரு பேர் இருந்திருக்குமா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அவராக ஒரு பேரை வச்சுக்குவார். சம் இங்கிலீஷ் லொக்கலாலிட்டிஸில்
சாதாரண அந்த ஏரியாவில் இருக்காங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரிஜினலி இட் இஸ் கால்ட் அஸ் வால்டன் இன் பாண்ட். வால்டன் அதனால வால்டின் அவர் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பாருங்கள், வால்ட் இன். இதுதான் அதோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம் ஆஃப் வால்டன். வால்டனுடைய ஒரிஜினல் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறாரு நம்மகிட்ட சொல்கிறார். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சஃப்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஃப்ரான் வால்டன். இது என்ன சொல்லியிருக்காங்க, சஃப்ரான் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிங்க்டாக கொஞ்ச நாள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பீப்புள்ஸ்லேருந்து கதைகள் எடுத்து சொல்கிறார். ரைட். இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக அவர் வந்து சொல்லிகிட்டே வருவார். ஒரு பெரிய கேம்பிங்கை வந்து ஒரு சொல்லுவார். ரைட். இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் த லேக் லேண்ட்ஸ்கேப் இது எல்லாமே அவர் சொல்லிடுவார். வாட்டர் பக்ஸை பற்றி பேசுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்செக்டை பற்றி பேசுவார். அவர் பேசுகிறது வந்து வாட்டர் பக். இந்த ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து நமக்கு டிஆர்பியில் கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஒரு நேம் கொடுக்குறாங்கன்னா ஒரு நேம் ரினசஸ், வெனசஸ் இல்லை ஜினாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமை இதுக்கு கொடுக்குறாங்க. இந்த வாட்டர் பக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்ல தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கால் பூச்சி மாதிரி அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். வாட்டர் ஜக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வாட்டர் பக். சரிங்களா? ரைட்டு. புழு மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புழு மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரே ஒருத்தரை மட்டும் ஒரு பார்க்குறாரு. இந்த பாண்டில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு 60 years ஓல்டு 60 year ஓல்டு மேனை இவர் பார்க்குறாரு. 60 years ஓல்டு மேனை இவர் பார்க்குறாரு. he is actually enjoying the waterfalls. இந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா he is enjoying the waterfalls. என்ஜாய் தான் அந்த சைட்டு. நீர்க்காக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த இதை பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்டர்ஸை பற்றி பேசுகிறாரு, மியூஸை பற்றி பார்க்குறாரு. இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வால்டனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கவிதை எழுதுறாரு. இட் இஸ் நோ ட்ரீம் ஆஃப் மைண்ட் டு ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வால்டன் வந்து அவர் சைடில் பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் பார்க்கும்போது நிறைய கார்லாம் வந்து பாஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவாங்க காட்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, காட்ஸ் ட்ராப். இதை நோட் பண்ணிக்கங்க. இதுவும் வந்து இந்த வால்டன் பாண்ட்டை தான் இருக்குது. வேர்டு கீவேர்டுன்னு சொல்லி போட்டுருங்க. சரி, தட்ஸ் ஆல் சார். இதான் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது. நான் ஃப்ளின்ட்ஸ் பாண்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃப்ளின்ட் பாண்ட் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் வேறு எந்த பாண்ட்டுமே இல்லையா சார், 2 தான் சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று விட்டுருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? அங்கே இன்னொரு பாண்ட் இருக்குது. அது என்ன பாண்ட்டு? இஸ் கூஸ் பாண்ட். இன்னொரு பாண்ட் என்னது? கூஸ் பாண்ட். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கூஸ் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால். கூஸ் பாண்ட் வந்து என்னது? ரொம்ப ஸ்மால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பட் இருந்தாலும் அது வந்து 70 acres அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 70 ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறாரு. இது எந்த டிரெக்ஷன்னா சவுத்து. இது வந்து சவுத் வெஸ்ட். எந்த டிரெக்ஷனா? இட் இஸ் இன் சவுத் வெஸ்ட். ஓகே, ரைட்டு. சரி, அப்போ இந்த ஒயிட் பாண்ட் அப்படின்னு சொல்லிங்க சார், இது எத்தனை ஏக்கர் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது அதோடு ரொம்ப சின்னது. இட் இஸ் அன் 40 acres. அது வந்து ஒரு 40 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு போடுறாங்க. சரிங்களா? ஓகே, இதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேலா? ட்வின் ஆஃப் வால்டன் என்று இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கார். ட்வின் ஆஃப் வால்டன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வால்டனை சுற்றியில் பக்கத்தில் என்ன இருக்குன்னா நிறையா பைன் ட்ரீ இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது பக்கத்தில் என்ன இருக்குது? பைன் ட்ரீ நிறைய இருக்குது. இந்த பைன் ட்ரீயில் என்ன ஸ்பெஷல்னால் இட் இஸ் எல்லோ பைன். சார் நோட் பண்ணிங்க சார், எல்லோ பைன் ட்ரீ. எல்லோ பைன் ட்ரீ. அவ்வளோதான். இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். தட்ஸ் ஆல். த ஓவர் இஸ் இட் இஸ் ஓவர். இட் டாக்ஸ் அபவுட் த பாண்ட். கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாண்ட்டை பார்த்துட்டு அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்க்ரீன் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே, தெரியுதாம்மா? எஸ் சார். ஓகே, இப்போ வந்து இந்த பாண்ட்டை கடைசியாக பார்த்துட்டு அது என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இது என்ன சொல்கிறாரு கடைசியாக? பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க, இட் இஸ் அ டாக் ஆஃப் ஹெவன். இட் இஸ் அ டாக் ஆஃப் ஹெவன். ரொம்ப அருமையான ஒரு பாண்ட்டை
இது வந்து டாக் ஆஃப் த ஹெவன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு பாருங்கள் இந்த வேர்டை பாருங்களேன், டிஸ்கிரேஸ் எர்த். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், இந்த நேச்சரை ஒழுங்காக பாதுகாக்காதனால இஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்கரைசிங் தி எர்த். எர்த்தில் இருக்கிறவனா என்ன பண்ணுறான், டிஸ்கரேஜ் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இதை முடிக்கிறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் பேக்கர் ஃபார்ம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் பேக்கர் ஃபார்ம். இந்த பேக்கர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. பேக்கர் ஃபார்மில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை. இட் டாக்ஸ் அபவுட் ஃபிஷ்ஷிங், ஒரே வார்த்தை தான், இட் டாக்ஸ் அபவுட் ஃபிஷ்ஷிங். ஓகேண்ணா, ஃபிஷ்ஷிங்கை பற்றி பேசுகிறாரு. இட் டாக்ஸ் அபவுட் த ப்ளசண்ட் மெடோஸ். இட் டாக்ஸ் அபவுட் தி ப்ளசண்ட் மெடோஸ். அந்த மெடோஸ் எவ்வளோ அருமையாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும், எப்படியெல்லாம் அந்த பயிட்டு வந்து அதை வந்து ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஐ ஹவ் விசிட்டட் போத் சம்மர் அண்ட் வின்டர். பாருங்கள், ஐ விசிட்டட், ரொம்ப ஃபேமஸான வேர்டு பாருங்கள். ஐ விசிட்டட் போத் சம்மர் அண்ட் வின்டர். சம்மர் அண்ட் வின்டர் பாருங்கள், இதுதான் சார் பெஸ்ட்டு வேர்ட். அப்போ அதில் சொல்கிறாரு நிறைய வெஜிடபிள்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. அப்போ நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மினிட்டாம்பூச்சி அப்படியே பறந்து வரும். இந்த மினிட்டாம்பூச்சிகள் பறந்து வரும். அந்த மினிட்டாம்பூச்சிகளை பார்த்தோன்னே என்ன சொன்னால் இட் இஸ் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்றார். சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொன்னால் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லுவோன்னா, எப்படி சார் அதை இமேஜினேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த இமேஜினேஷனுக்கு ஒரு பேர் சொல்கிறாரு. இந்த இமேஜினேஷனுக்கு யார் அதிகமாக இமேஜினேஷன்னா, இமேஜினேஷன் லைக் செலினி. சார் மார்க் பண்ணிக்கங்க. இஸ் கம்பேரிங் த இமேஜினேஷன் வித் செலினி. தேங்க்யூ. இதுதான் சார் பேக்கர்ஸ் ஃபார்ம். ஹி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் so many things. ஓகேங்களா, இந்த பேக்கர்ஸ் ஃபார்மில் ட்ரீ இது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த பேக்கர்ஸ் ஃபார்மில் இவர் பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த சிடார் வுட். எதை பற்றி பேசுகிறாரு, சிடார் வுட்டை பற்றி பேசுவார். இட் டாக்ஸ் அபவுட் த சிடார் வுட் பிஹைண்ட். இது எங்கே இருக்குது இந்த சிடார்னா, இட் இஸ் பிஹைண்ட் ஃப்ளின்ட்ஸ் பாயிண்ட். இட் இஸ் பிஹைண்ட் ஃப்ளின்ட்ஸ் பாயிண்ட். இதுதான் சார் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் the castle. He talks about the castle of Saint Angelo. He talks about the castle of Saint Angelo. இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த செயின்ட் ஆஞ்சலோ கேஸ்லாம் எங்கே வரும்னா, இட் கம்ஸ் இன் ட்ரீம். இட் கம்ஸ் இன் ட்ரீம் ஆர் விஷன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த கேசல்லாம் அங்கே உட்காந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த இமேஜினேஷனில் இவர் பார்த்த மாதிரி இந்த பாண்டில் நான் உட்காரும் போது பார்க்க முடியுது சொல்லிட்டு, சம் ஐரிஷ், பாருங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, சம் ஐரிஷ் மென் இன் ட்ரீம். அப்போ என்னென்னா, இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஈவன் ஷேக்ஸ்பியர். இப்போ ஷேக்ஸ்பியராக கூட இருக்கலாம். ஷேக்ஸ்பியர் இஸ் ஐரிஷ் மேன் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதை கூட ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து he is just going to the Walton again. அடுத்து பார்த்தீங்கன்னா he talks about the muse fables. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஷை சொல்லும் போது, அப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லணும், இப்படி இந்த ஐரிஷை அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அ மியூஸ் ஃபேபிள். மியூஸ் ஃபேபிளை பற்றி பேசுவார். மியூஸ் ஃபேபிளை பற்றி போடும்போது அங்கே வாழக்கூடிய, அங்கே லீவ் பண்ணக்கூடிய ஒரு மேனை பற்றி சொல்கிறாரு. இஸ் நேம் இஸ் ஜான் ஃபீல்ட். சார் நோட் பண்ணிக்கோங்க, ஜான் ஃபீல்ட். ஹீ இஸ் அன் ஐரிஷ் மேன். ஹீ இஸ் அ ஐரிஷ் மேன். அவர் குழந்தை குட்டியோட அங்கே வாழ்கிறாரு. குழந்தை குட்டியோட வாழ்கிறாரு. ஓகேலா. ஹூ அசஸ் இஸ் ஃபாதர். அடுத்து அவங்க பையனை பற்றி அங்கே எல்லாமே சொல்லிட்டு இருப்பார். இது எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகிடும். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி அவர் சொல்லிட்டு போகும்போது அப்போ தான் சொல்கிறார், ஓ பேக்கர் ஃபார்ம் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த ரிச்சஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். He starts with the poverty to poor men.
பாவர்ட்டி டு புவர் மேன். எப்படி வசதியான மனிதர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயசான ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ஆடம்ஸ் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, நீ ஆடத்துடைய கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஒரு சின்னதாக ஹியூமரை மிக்ஸ் பண்ணி அவர் இந்த பேக்கர் ஃபார்மை முடிச்சிடுறாரு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த பேக்கர் ஃபார்ம். ஓகே டன், தேங்க்யூ. இப்போ we are